பாக்கெட் 4ல ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. இங்க இருந்து பாருங்க, அவங்க ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டா கட்டுது. இப்போதைக்கு வந்து இது வந்து டோட்டலி வந்து ஒரு அன்பாக்சிங் வீடியோங்க. நல்ல ஆப்ஷன் டிஜே பாக்கெட் 4, அதுலேயும் கிரியேட்டர் காம்போ, ஸ்லோ மோஷன் லோ லைட். ஸோ பிரதர் வந்து ஒவ்வொரு செட்டிங்காக வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. இன்ஸ்டன்ட் கேமராஸ்லாம் வச்சுருக்காங்க பாருங்களேன். அதாவது இதில் ஒன்று பாருங்களேன், எல்லா பிராண்ட் ட்ரோன்ஸும் வந்து அப்படியே வரிசையாக வந்து டிஸ்பிளேல வச்சுருக்காங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி ஒரு பியூட்டிஃபுல்லான டே. வி ஆர் இன் பெங்களூரில் நம்மளோட vloggingக்கு ஒரு சூப்பரான ஒரு கேட்ஜெட், அதாவது நமக்கு ஒரு அப்கிரேடட் கேமரா வாங்குறதுக்கு தான் இன்றைக்கி பெங்களூரில் ஒரு சூப்பரான ஸ்பாட்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன கேமரா வாங்குகிறோம் அப்படிங்கிறது தம்ப்நெயிலில் பார்த்தாலும் பார்த்துருப்பீங்க. ஸோ வாங்க, இந்த vlog வந்து சூப்பராக இருக்க போது. இங்கே வந்து அப்படியே வந்து நான் வந்திருக்க ஷாப்பில் என்னென்ன லேட்டஸ்ட் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது அதை எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட பாருங்களேன், எல்லா பிராண்ட் ட்ரோன்ஸும் வந்து அப்படியே வரிசையாக வந்து டிஸ்பிளேயில் வச்சுருக்குறாங்க பாருங்கள். ஸோ இதில் வந்து நமக்கு வந்து எல்லாமே டிஸ்பிளே காட்டிட்டு தான் அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுற மாடல் கொடுப்பாங்க. இங்கே பாருங்கள், GT50 ಸ್ವಲ್ಪ ಬ್ರ್ಯಾಂಡ್ ನೇಮ್ ಹತ್ರ ಹೇಳಿ ಸರ್. ಹೇಳಿ. ಡೈನಲಾಗ ಇದು ಡೈನಲಾಗ್, ಇದು GT50. ಇದು ನಮ್ಮದೇ ಕಸ್ಟಮರ್. ಓ, ನೀವೇ ಕಸ್ಟಮರ್. ಇದೆಲ್ಲ ಎಷ್ಟು ಹೈಟ್ವರೆಗೆ ಹೋಗುತ್ತೆ? ಅದು ನಿಮಗೆ 40-50 ಫೀಟ್ ವರೆಗೂ. 40-50 ಫೀಟ್. ಸೊ ಸರ್ವಿಸ್ ವಾರಂಟಿ ಎಲ್ಲ ಇದಕ್ಕೆ ನಮ್ಮದೇ ಬರುತ್ತೆ. ಇದೆಲ್ಲ ಎಷ್ಟು ರೇಟ್ ಬರುತ್ತೆ ಸರ್ ಇದು? 5000. ಓಕೆ, ಬಟ್ ಕ್ಲಾರಿಟಿ ಎಲ್ಲ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತಾ? ಕ್ಲಾರಿಟಿ ஆவரேஜ் ಬರುತ್ತೆ. ஸோ இவங்ககிட்ட வந்து ஏகப்பட்ட ட்ரோன்ஸ் இருக்குங்க. இப்போ பாருங்கள், இது வந்து GT50. ப்ரோ, இது ಎಷ್ಟು ஹைட் ಹೋಗುತ್ತೆ? இது 50 ஃபீட் வரைக்கும் போகுதாங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கே வந்து செம்ம சாலிடாக இருக்குது. செம்ம ஸ்பீடில் ஒரே டேக்லேயே வந்து டக்குன்னு குயிக்காக மேலே ஏறிட்டுங்க. ஸோ Zone 99ல் கேமரா ட்ரோன்ஸு, அதுக்கப்புறம் அந்த கிட்ஸுக்கு ஃபேவரட்டான ட்ரோன்ஸ் எல்லாம் வச்சுருக்கிற மாதிரி அதே மாதிரி நிறைய அந்த செட் ஆஃப் டாய்ஸ்லாம் இருக்குது பாருங்களேன். இந்த மிக்கி மவுஸ், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஹை வேரியண்ட்டில் உள்ள ரிமோட் கார்ஸ், இது எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. ஸோ ஃபைனலாக வந்து பிரதர் வந்து நமக்கு வந்து லேட்டஸ்ட்டாக வந்து DJI Osmo ಪಾಕೆಟ್ 4 தான் ಸಜೆಸ್ಟ್ பண்ணியிருக்காங்க. ப்ரோ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತೆ ಇದೆಲ್ಲ? ಚೆನ್ನಾಗಿದೆ ಸರ್. ನೀವು ಲೇಟೆಸ್ಟ್ ಮಾಡಲ್. ಇವಾಗ ಸದ್ಯ ಅಪ್ಗ್ರೇಡ್ ಮಾಡಲ್ ಏನಂದ್ರೆ ನಿಮ್ಮ ಪಾಕೆಟ್ 3 ಸ್ಟೋರೇಜ್ ಇರಲ್ಲ. ಇದರಲ್ಲಿ ಇನ್ಬಿಲ್ಟ್ ಸ್ಟೋರೇಜ್. ஸோ மெயின் வந்து இதில் வந்து இன்பில்ட் ಎಷ್ಟು GB இருக்குது? 107 வந்து இன்பில்ட் இருக்குது. ಅದು ಆಮೇಲೆ ಮೆಮರಿ ಕಾರ್ಡ್ ಹಾಕೋಬಹುದು ನೀವು ಮತ್ತೆ ಸಪರೇಟ್. ಓಕೆ, ಸೊ ಅದಕ್ಕೆ ಮೇಲೆ ಮೆಮರಿ ಕಾರ್ಡ್ நம்ம போட்டுக்கலாம். ನಿಮ್ಗೆ ಇನ್ನೊಂದು ಏನಂದ್ರೆ ಫ್ಲಾಶ್ ಲೈಟ್ ಬರುತ್ತೆ ಇದಕ್ಕೆ ಸಪರೇಟ್. ஸோ மெயினாக வந்து நம்ம வந்து ஒரு vlogger-ஆ நம்ம வந்து யூஸ்ஃபுல்லாக நமக்கு வந்து முழுக்க vlogging தான் எடுத்துருக்குறோம். ஸோ அதனால நம்ம வந்து பாக்கெட் 4ல ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஸ்டாண்டர்டும் இருக்குது, கிரியேட்டர் காம்போவும் இருக்குது. ஸோ இது வந்து கிரியேட்டರ್ ಕಾಂಬೋ. ಸರ್ ಓಪನ್ ಮಾಡಿ ಸರ್. ನೀವು ಓಪನ್ ಮಾಡಿ. இது புல் ಮಾಡ್ಬೋದಾ? சரி, ஓப்பன் பண்ணிடுமா? ஸோ இதுதான் அதில் வந்து ஒரு சீல் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து டேரெக்டாக வந்து ஓப்பன் பண்ணிடலாங்க. ஸோ என்னென்ன இருக்குதுன்னு இப்போமே பார்த்துடலாங்க. ஸோ பவுச்சு, ஸோ இதுதான் வந்து மெயின் கேமரா எல்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். செம வெயிட்டாக இருக்குது இது. ஓப்பன் பண்ணி. ஸோ DJIயில் வந்து அந்த பேக்கிங் குவாலிட்டியை வந்து நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது, ஒரு நல்லா ஒரு சாலிடாக இருக்குது. இது பவுச்சா? பவுச் சார். ஸோ இது பவுச்சு. ஸோ பவுச்சில் வந்து இப்போதைக்கு வேறு ஒன்றும் இல்லை. ஸோ Osmo அப்படின்னு போட்ட ஒரு பவுச்சு. ಇನಿதான் ಮೇನ್ ಐಟಮ್. ಬಿಲ್ಡ್ ಕ್ವಾಲಿಟಿ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತೆ. ಬಿಲ್ಡ್ ಕ್ವಾಲಿಟಿ ಈ ಕ್ವಾಲಿಟಿ ಕೊಟ್ಟಂಗೆ ಬೇರೆ ಯಾವುದರಲ್ಲೂ ಇಲ್ಲ. வாவ். ஸோ ஃபைனலாக நம்மளோட நியூ கேமரான்னு சொல்லலாம், இல்லை பாக்கெட்னு சொல்லலாம். ஸோ இதை வந்து பியூராக வந்து ஒரு vlogging கேமரா இவ்வளோ தாங்க இருக்குது. ஸோ இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள், என் கையில் பாருங்கள், என் கைக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இவ்வளோ தான் மொத்தமே சைஸு. ஸோ இதுக்கு கீழே வந்து அடிஷ்னல் பேட்ரி அதெல்லாம் வரும். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து ஒன்று ஒன்றா பார்க்கலாம். பட் பிடிக்கிறதுக்கு நல்லா ஒரு சாலிடாக இருக்குங்க. இதில் பாருங்கள், நல்லா எல்லாமே பேக் பண்ணி சின்ன அசசரிஸாக நிறைய வந்திருக்குது. ஸோ ஆனால் ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணினா இது ನಿಮಗೆ ಟ್ರೈಪಾಡ್. ஸோ கேமரா ஃபஸ்ட் இங்கே வச்சுருவோம். ஸோ கேமரா, அடுத்து வந்து ಟ್ರೈಪಾಡ್. ಇದು ನಿಮಗೆ ಅಡಿಷನಲ್ ಬ್ಯಾಟ್ರಿ. ಸೊ ಇದರಲ್ಲಿ ಡೈರೆಕ್ಟು ಚಾರ್ಜ್ ಮಾಡலாம். ಇದು ಮಾಡ್ಬೋದು. ಇದನ್ನು ಚಾರ್ಜ್ ಮಾಡಿ ಇದು ಅಡಿஷ்னல். ஓகே. ஸோ இதுதான் வந்து நான் வந்து நிறைய பேர் பாக்கெட் 2 பாக்கெட் 3லாம் யூஸ் பண்ணுறவங்க பார்த்துருக்குறேன். இதை மாட்டுவாங்க, ಅಷ್ಟೇ ಫಿಟ್ ಆಯಿತು. ரிமூவ் பண்ணுறது இது கிளிப்பு. ஓகே. இப்போ கொஞ்சம் ஹைட் ஆகிட்டு, ஸோ அதுக்கு கீழே நம்ம வந்து வச்சுட்டு எடுக்கிறோம்னா இந்த ட்ரைபாட் ஸ்டாண்ட் இருக்குது. ட்ரைபாட் ஸ்டாண்ட்லாம் அப்படியே தொடுறதுக்கே வந்து நல்லா ஒரு சாலிடாக இருக்குங்க.
மெயினாக இப்படி ஒன்று ஒன்றா மாட்டி பார்க்குறதுக்கு நமக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. புது கேமரா இங்கே பாருங்கள், இதுதான் நம்ம கேமரா. அப்புறம் பாருங்கள், ஸோ இது வந்து கிரியேட்டர் காம்போ அப்படிங்கிறதுனால நமக்கு ஒரு ஃப்ளாஷ் லைட் இருக்குது. அப்புறம் டிஜேயிலே ரொம்ப ஸ்பெஷலான அவங்களோட டிஜேஐ மைக்கு நமக்கு கிடச்சிருக்குங்க. அதுக்கப்புறம் யூஎஸ்பி சார்ஜிங் கேபிள், மைக் கிளிப்பு மைக் கிளிப். ஓகே. ஸோ மைக்குக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குதுங்க. ஒன்று வந்து மேக்னெட் வச்சு ஷார்ட்டில் வச்சாலும் சரி, இல்லை இந்த கிளிப்பை ஃபிட் பண்ணிவிட்டு வச்சாலும் சரி. ஸோ ஒரு மைக்கு தான். ஸோ அது பார்த்திங்களா, மைக்குக்கு பார்த்திங்கன்னா செப்ரேட்டாக சார்ஜர். ஸோ இதுவுமே வந்து நமக்கு வந்து நார்மலாக சிபின் சார்ஜர். ஸோ மைக்கோட கேபிள் தனியாக கொடுத்துட்றாங்க. அதுபோக கேமராவில் உள்ள பேட்ரி, அந்த அடிஷ்னல் பேட்ரி எல்லாத்துக்குமே C2C இது ஒரு கேபிள் கொடுத்துட்றாங்க. அப்புறம் நமக்கு வந்து இது இருக்குதுங்க, நம்மளுக்கு ஒரு பவுச் கொடுத்துருந்தாங்களா, ஒரு நிமிஷம். ஸோ பவுச் ஒன்று கொடுத்துருந்த மாதிரி, ஸோ நம்ம கேமராலையும் நம்ம இதை கைக்குள்ளே போட்டு எடுக்கிறதுக்காண்டி இந்த ரோப்புமே நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் மைக் ஃபில்டர், மைக்கில் வந்து நாய்ஸ் ஃபில்டர் மாட்டோம்னா மாட்டிக்கலாம், அந்த ஃபில்டரும் நமக்கு கொடுத்துருக்குறாங்கங்க. ஸோ இவ்வளோ தாங்க, மொத்தமாக இவ்வளோ அசசரிஸ் நமக்கு வந்து வந்துடுது ಕ್ರಿಯೇಟರ್ ಕಾಂಬೋಲ. ಇದು பாருங்கள், ಇದು ಝೂಮಿಂಗಾ ಯಾಕೆ ಅದು? ಅದು ಲೆನ್ಸ್ ನಿಮಗೆ ಸ್ವಲ್ಪ ಎಂಡಿಫಿಲ್ಟರ್ ಟೈಪ್ ನಿಮಗೆ ಒಂದು ಏನು ಯೂಸ್ ಇರುತ್ತೆ? ಸ್ವಲ್ಪ ಲೈಟಿಂಗ್ಸ್ನ ಅಟ್ರಾಕ್ಟ್ ಮಾಡುದು. ஓகே. ஸோ பாருங்கள், இது வந்து ஒரு அடிஷ்னல் லென்ஸு. இது வந்து நம்ம வந்து கேமரா முன்னாடி ஃபிட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ண கரெக்டாக நமக்கு தெரியுங்க. ஸோ பிரதர்கிட்ட வந்து இப்போ கேமரா நம்ம ஆன் பண்ணி கேட்டிருக்கிறோம். ಎಲ್ಲಿ ಪ್ರೆಸ್ ಮಾಡ್ಬೋದು? ಇಲ್ಲಿನ. ಓಕೆ. ಸೊ ಅಡಿಷ್ನಲ್ ಬ್ಯಾಟ್ರಿ. ಓಕೆ. ಇದು ರಿಮೂವ್ ಮಾಡ್ಬೋದು, ಜಸ್ಟ್ ಪುಷ್ ಮಾಡೋಣ. ஸோ இந்த லாக், இது வந்து லாக்கு. ஸோ அந்த லாக் எடுத்தாச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து ஆஸ்மோ கேமரா ஆன் ஆயிடுச்சுங்க. ஸோ இது எல்லாமே ஃபுல் டச்சு. ஸோ நம்ம வந்து ஆன்லைனில் வாங்குறதோட இந்த மாதிரி அவங்களுக்கு ஃபேவரட்டான Zone 99 இந்த மாதிரி ஷாப்ஸில் வாங்கும்போது அவங்களே வந்து உங்களுக்கு எல்லாமே ஆன் பண்ணி காட்டிடுவாங்க. ஸோ நமக்கும் வந்து அதில் ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ தெரியாத ஃபியூச்சர்ஸை கூட நம்ம வந்து அவங்கள்ட்ட ಕೇಳ್ತಿக்கலாம். ನಿಮಗೆ 4K 60 FPS ರೆಕಾರ್ಡ್. ಓಕೆ. ಅಪ್ಡೇಟ್ ಆದರೆ ಮತ್ತೆ ನಿಮಗೆ 8K ರೆಸಲ್ಯೂಷನ್ ಬರುತ್ತೆ. ಓಕೆ. ಅಪ್ಡೇಟ್ ಆ್ಯಪ್ ಕನೆಕ್ಟ್ ಮಾಡ್ಬೋದಣ್ಣ? ಹಾಂ, ನಿಮ್ಗೆ ಆ್ಯಪ್ ಬರುತ್ತೆ DJ Mimo ಅಂತಂದು. DJ Mimo. ஓகே. அங்கே பாருங்கள், கிளாரிட்டி தான், செம்ம கிளாரிட்டிங்க. இப்போ நாங்கள் வந்து ஒரு இன்டோரில் தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அவ்வளோ ஒரு கிளாரிட்டி. அந்த கிளாரிட்டியை நான் வந்து வீடியோவில் எடுத்துக்கிட்டு இருக்கிறதுலே பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள், சரியான கிளாரிட்டி. ஸோ 4K இதில் வந்து அவங்க இன்னும் அப்டேட் பண்ணோம்னா 8Kக்கு போயிடும் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. ஸோ அது வந்து நம்ம நிதானமாக இன்ஸ்டால் பண்ணி பண்ணுவோம். ஸ்லோ மோஷன், லோ லைட், நார்மல் வீடியோ, ಫೋಟೋ ಮೋಡ್, ಓಕೆ, ಪ್ಯಾನೋರಾಮ ಶಾಟ್. ಸೊ ಇದು ಟ್ರ್ಯಾಕಿಂಗ್ ಸೆನ್ಸರ್ ಕ್ಯಾಮ್ರಾ ಆನ್ ಮಾಡಿ, ಅದು ಕ್ಯಾಮ್ರಾ ಆನ್. பட் வந்து பாக்கெட் வந்து கைக்கு வந்து ரொம்ப குட்டியோன்னு இருக்கிறனால அப்படியே பொறுமையாக நம்ம பண்ணி பார்க்கணுங்க. ಒಂದು ಆ್ಯಪ್ ಡೌನ್. ஸோ பிரதர் வந்து ஒவ்வொரு செட்டிங்காக வந்து செக் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. ஆனால் ஃப்ளாஷ் லைட்டை ஃபிக்ஸ் ಮಾಡಿ, ஃப்ளாஷ் லைட் இல்லை இது. ஸோ இந்த மாதிரி ஃப்ளாஷ் லைட் வந்து உங்களுக்கு கிரியேட்டர் காம்போவில் மட்டும்தாங்க கிடைக்கும். உங்கள் கேமரா மேலேயே ஃப்ளாஷ் லைட்டு ஏற்கனவே வந்து இந்த பாக்கெட் 4ல் வந்து நைட் டைமில் நல்லா சென்ஸாக இருக்குது. ಅಡಿಷ್ನಲಾக வந்து ಇದು வேறு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இல்லை ನಿಮ್ಮ ಫೇಸ್ ಹತ್ರ ಟರ್ನ್ ಮಾಡಿ, இல்லை கேமரா ஃப்ளாஷ் லைட்டா. ஸோ பாருங்கள், இங்கேருந்து பாருங்கள், அவங்க ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக கட்டுது. நம்ம இந்த மொபைல் எடுக்கிற வீடியோவில் ஆப்ஷன் ಇದೆ ಅದರಲ್ಲಿ பிரைட்னஸ். ஸோ அப்போ நம்ம வந்து செல்ஃபியாலாம் நம்ம வந்து அப்படியே பேசிக்கிட்டே எடுக்கிறதுக்கெலாம் இது வந்து ஒரு சூப்பரான ஆப்ஷனுங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் வந்து இப்போ வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் DJ Pocket 4 அதுலேயும் கிரியேட்டர் காம்போ செலக்ட் பண்ணது நல்ல ஆப்ஷன் தான் நினைக்கிறேன். ஸோ இது நல்ல ஆப்ஷனாக எப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு இப்போதைக்கு வந்து யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் இதோட ஃபீட்பேக்ஸ் வந்து கரெக்டாக தெரியும். அதை நம்ம செப்பரேட்டாக இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் யூஸ் பண்ணி. ஸோ இப்போதைக்கு வந்து இது வந்து டோட்டலி வந்து ஒரு அன்பாக்சிங் வீடியோங்க. ஸோ Zone 99ல் கேமரா ட்ரோன்ஸு, அதுக்கப்புறம் இந்த கிட்ஸுக்கு ஃபேவரட்டான ட்ரோன்ஸ் எல்லாம் வச்சுருக்கிற மாதிரி அதே மாதிரி நிறைய இந்த செட் ஆஃப் டாய்ஸ்லாம் இருக்குது பாருங்களேன். இந்த மிக்கி மவுஸ், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஹை வேரியண்ட்டில் உள்ள ரிமோட் கார்ஸ்,
இது எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. ஸோ ஜெட் பாருங்கள், ஜெட் ஆன் ஆகிடுச்சு. ஃபேன்லாம் வந்து செம்ம குயிக்காக ஸ்பீடு பாருங்கள், சூப்பராக போகுது பாருங்கள். பேட்ரி ஃபிக்ஸிங்லாம் ஈஸி, எல்லாமே நீங்கள் வந்து யூஎஸ்பிலே வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். சார்ஜிங் ஸோ பாருங்கள், இந்த மாதிரி பாக்ஸ்லேயே வருது. இது வந்து ஆக்சுவலாக வந்து X30, சும்மா வந்து இதுக்கு வந்து ஜெட்டு, அதாவது ட்ரோன் மாதிரி ஜெட்டு, பட் ஆனால் அதுக்குமே வந்து பேட்ரி. ஸோ இதுதான் வந்து அதோட பேட்ரிங்க, பேட்ரி கொடுக்குறாங்க. பேட்ரி எல்லாம் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்கள். பிள்ளைங்களுக்கு விளையாடுறதுக்கு செமையாக இருக்கும், பார்த்தாலே அதோட மேக் அவ்வளோ அழகாக இருக்குதுங்க. ஸோ இந்த E88 ப்ரோலாம் வந்து ஒரு 2000க்குள்ளேயே இருக்குதுங்க. இது எல்லாமே வந்து கிட்ஸுக்கு, அதாவது கிட்ஸுன்னு சொல்ல முடியாது, அந்த ட்ரோனை ஆப்ரேட் பண்ணி படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இருக்குது பாருங்களா, அதோட ஓப்பன் பாக்ஸ் பீஸ் இந்த இருக்குது. சிம்பிளாக இருக்குது பாருங்கள். ஒரு சின்ன வந்து ஒரு கேமரா சென்சாரு, அப்புறம் அந்த ட்ரோன் வெயிட்லெஸ்ஸாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டாய்ஸில் பாருங்களா, இவங்ககிட்ட வந்து இந்த மாதிரி அதாவது டை கார்ஸ், அதாவது அந்த மோல்ட்லேயே அப்படியே ஒரிஜினல் கார்ஸ் மாதிரியே பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி கார்ஸ்லாம் இருக்குது பாருங்க, சூப்பராக இருக்குல்ல. இதெல்லாம் வந்து சிலவங்களுக்குலாம் வந்து பயங்கர க்ரேஸாக இருக்குங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து இந்த ஷாப் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷன். ஸோ இந்த கார் பாருங்களேன், பேட்மேன் மோல்டில் இருந்தார் எப்படி இருக்கும் அந்த மாதிரி. ஸோ டோரு, பேனட்டு அட்டகாசமாக இருக்குது பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. ஃபுல் ரெட்டில் பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி கார்ஸ்லாம் இங்கே வந்து நிறையாவே வச்சுருக்காங்க. அதுலேயும் இந்த கார் வந்து கலரு, அதோடய ஃபினிஷிங்லாம் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. அடுத்து பாருங்கள், பாருங்கள், இது எல்லாமே இந்த மெயின் மேட்ரு. இந்த டோர்லாம் வந்து அவ்வளோ அழகாக பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி கார்ஸில். பார்க்குறதுக்கு வந்து ஒரு ரியல் காரோட ஃபீல், அந்த ரியல் காரை தான் அப்படியே வந்து மெட்டலில் நல்லா ஹெவியாகவே பண்ணியிருப்பாங்க. ஃபைனலாக பாருங்களேன், ஸோ நம்ம வந்து இது வரைக்கும் பார்த்தது எல்லோ, ரெட்டு, இது வந்து ஒயிட்டில் வந்து நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு பாருங்களேன். இது சேம் ரேட்னா? ஸோ இது எல்லாமே வந்து ஒரு 3000 ரேஞ்சில் வருங்க. உங்களுக்கு வந்து என்ன கலர், என்ன மாடல் பிடிச்சிருக்கோ அதை பொறுத்து நீங்கள் இதை எடுத்துக்கலாம். பாருங்கள், பின்னாடி பூட்டு கூட நம்ம வந்து காரில் ஓப்பன் பண்ண முடியுது. இன்ஸ்டன்ட் கேமராஸ்லாம் வச்சுருக்காங்க பாருங்களேன். அதாவது இதெல்லாம் வந்து டாய் இன்ஸ்டன்ட் கேமராஸ் கிடையாது, அதாவது ஒரிஜினல் இன்ஸ்டன்ட் கேமராஸ். ஸோ இதெல்லாம் வந்து 8000 ரேஞ்ச் ஆகுங்க. இதுலேயே வந்து அங்கே பாருங்கள், ஃபிஜி ஃபிலிம்லேருந்து எல்லா பிராண்ட்ஸுமே இருக்குது. ஃபிஜி ஃபிலிம் தான் நிறையா வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஷீட்ஸும் இருக்குது. ஸோ மெயினாக வந்து இங்கே அவங்ககிட்ட வந்து நீங்கள் வாங்குகிற எல்லா ப்ராடக்ட்டுக்குமே வந்து சர்வீஸ்க்குமே நீங்கள் வந்து இங்கேயே வந்துக்கலாம். ஸோ ஆல்ரெடி வந்து ட்ரோன்லாம் வந்து இங்கே ரெகுலராக வந்து கஸ்டமர்ஸ் வந்து சர்வீஸ்க்கு வந்துக்கிட்டே தாங்க இருக்கிறாங்க. ஸோ பிரதர் வந்து DJ4 பாக்கெட் 4 வந்து கிரியேட்டர் காம்போ வந்து சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எக்ஸ்பிளைன் பண்ணதோட மட்டும் இல்லை, நமக்கு வந்து அதோட ஃபியூச்சர்ஸ் எல்லாமே காட்டி கொடுத்தாங்க. இப்போ வந்து எல்லாமே பேக் பண்ணிகிட்டு இருக்காங்கங்க. ஸோ Zone 99 நமக்கு ஆன்லைனில் வாங்கினதோட நமக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸ் கிடச்சிச்சுங்க. ஸோ Zone 99 பெங்களூரில் பன்ஷங்கரி எல்லாம் இருக்குது, BDA காம்ப்ளெக்ஸ்க்கு ஆப்போசிட்லேயே இருக்குது. எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படிங்கிற இவங்களோட அட்ரஸ், அப்புறம் வந்து லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ஸோ மறக்காமல் போய் பாருங்கள். இவங்கள்ட்ட கேமரா, ட்ரோன் அட்டகாசமாக இருக்குது, நல்ல ஆஃபர் ப்ரைஸும் இருக்குது. டாய் ட்ரோன் சூப்பராக இருக்குது, அது போக டாய்ஸுமே இருக்குதுங்க. ஸோ Zone 99 எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. அடுத்தாக்கில் இந்த ப்ராடக்ட் ஒர்த்தா அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம். நீங்களும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம கூடிய சீக்கிரமே சந்திக்கலாம். அன்டில் சைனிங் ஆஃப், உங்கள் ஃபாரிஸ். பாய்.